السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தாலா நம்மை முஸ்லீமாகவும் மூமினாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிபெறலாமல் அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒளி செய்தார்கள், அதனுடைய சுன்னத்துகள் என்ன என்பதில் ஒரு சிலதை நாம் முன்னால் பார்த்தோம். இன்று ஒரு சிலதை பார்க்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்யும் பொழுது அந்த உறுப்புகளின் மீது தண்ணீரை ஊற்றும் பொழுதோ அல்லது ஊற்றி முடித்ததற்கு பிறகோ தனது கரத்தால் அந்த உறுப்புகளை தேய்த்து சுத்தம் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நபர் மன் தத்தஹர ஃபில் பைத்தி, ஒரு நபர் வீட்டிலே ஒது செய்து விட்டு தொழுகைக்காக வேண்டி, அதாவது ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு அவர் நடந்து செல்கிறார் என்று சொன்னால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். அவர்களுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை ஒவ்வொன்றாக உயர்த்துகிறான். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒது செய்வதிலே ஒரு நடுநிலையை பேணுவார்கள். முஸ்லிம் ஷரீஃப் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதவல்லஉ ஃபில் முத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்து அளவு, அந்த அளவை கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு உது செய்தார்களோ அதே போன்று நாமும் சிக்கனமாக நடுநிலையாக நாம் உது செய்ய வேண்டும். கஞ்சத்தனமும் படக்கூடாது, இஸ்ராஃபாக அதிகமாகவும் செலவு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.